உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகாநதி அப்படிங்கும்போதே மறக்க முடியாத நிறைய நமக்கு தருணங்கள் இருந்தாலும், விகா அப்படின்னாலே மகாநதினாலே சகோதரிகளின் கதை, இப்படி நிறைய இருந்துச்சுனாலும் இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம், அந்த வீட்டை வச்சு எத்தனை சீரியலில் வேறு வேறு கதைகள் போயிட்டு இருந்தாலும் அந்த வீட்டை பார்த்தாலே விஜயோட வீடு, அந்த ரெட் கலர் கார், அதுதான் நமக்கு மைண்டில் வந்து நிற்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக காவேரி வந்துட்டு விஜய் கிட்ட டேட் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கும் போது, இப்போ விஜய் வந்து நானே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும், என்னை பற்றி ஈஸியாக என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு சூப்பரான இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு தான் திரும்ப இப்போ காவேரி அங்கே கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஸோ காலையில் விஜய் வந்துட்டு அப்படி பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காரு. பாப்பா பார்த்துட்டு, அப்பா என்னப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தீங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா அம்மா, நேற்று சரியாக அம்மா கிட்ட பேச முடியல, அதனால் இன்னைக்கு ஹோல் டே உன் அம்மா கூட நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்டா அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீங்கள் மட்டும்தானா, நானும் வரேன்ப்பா அப்படின்றாங்க. அம்மா, இல்லைடா பட்டு, அம்மா உன் கூட நிரந்தரமாக உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தானே அப்பா இப்போ போகிறேன், இன்றைக்கி ஒரே ஒரு நாள்டா ப்ளீஸ்டா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பினோன்னே, அப்பா சூப்பராக இருக்கீங்க அப்படின்றாங்க. தேங்க்ஸ்டா அம்மோ, அப்பா போயிட்டு வந்துடுவா அப்படின்னோடனே, அப்பா ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே சரிடாமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. அந்த டைம் பார்த்து கரெக்டாக சாரதாம்மா கால் பண்ணுறாங்க. அப்போது சொல்லுங்க அத்தை அப்படின்றாங்க. தம்பி என்னப்பா அவள் இன்றைக்கும் உங்கள் கூட தான் கிளம்ப போகிறேன்னு சொல்கிறா, எங்கேயோ வெளில போகிறீங்களேன்னு சொன்னாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. நம்ம வீட்டுக்குன்னா எங்கே தம்பி, எனக்கு புரியல அப்படின்றாங்க. வேற எங்கே, அவளை நான் எங்கே வாட்டி வச்சு பார்த்தேனோ, எங்கே இந்த கல்யாணத்தை பற்றி பேசினேனோ, எங்கே எங்களோட காதல் ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துக்கு தான் அப்படின்னோடனே, தம்பி அங்கேயா போகிறீங்க அப்படின்றாங்க. ஆமாத்த, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லைப்பா, அங்கே போனாலாவது அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் நம்ம அப்படின்றாங்க. எனக்கும் அப்படி ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கத்த, அதனால தான் அங்கே போகலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்றாங்க. சரிங்க தம்பி, தாராளமாக போயிட்டு வாங்க. தம்பி நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்முவை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போகிறீங்களா, நீங்கள் வர வரைக்கும் அம்மு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்றாங்க. சரிங்கத்த, அதுவும் நல்ல யோசனை தான், அம்மு கூட இப்போ நானும் வரேன்னு சொன்னால் நான் தான் இப்போ சொல்லி சமாளித்தேன் அப்படின்றாங்க. என்ன தம்பி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இங்கே எப்போ அவள் கேட்டாலும் உடனே இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, அவள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கேட்கல, நானும் அம்மாவை பார்க்க வரேன்னு சொன்னால் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க. சரிங்க தம்பி, நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுங்க, நீங்கள் திரும்பி வர வரைக்கும் அம்மா எங்கள் கூட இருக்கட்டும் அப்படின்னோடனே, சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக உள்ளே போனோன்னே, அம்மோ அப்படின்றாங்க. என்னப்பா நீங்கள் இன்னும் கிளம்பவே இல்லையா, அம்மா அங்கே கிளம்பி இருக்க போகிறாங்க, திட்ட போகிறாங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லைடா, உன் சாரதா பாட்டி தான் ஃபோன் பண்ணாங்க, நீ வரியா, உன்னை அங்கே விட்டுட்டு அப்பா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஜாலி ஜாலி, அங்கே போகிறோமா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா ராதா பாட்டி, நான் சாரதா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே, சரிடா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. நேராக விஜய் அங்கே வராரு. வந்தோடனே பார்த்தா இப்போது காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இறங்கினோடனே, டே வாடா வாடாமோ அப்படின்னு சொன்னோடனே, மிஸ் இன்னைக்கு நீங்களும் என் அப்பாவும் எங்கேயோ வெளியே போகிறீங்கன்னு அப்பா சொன்னார் அப்படின்னோடனே காவேரி அப்படியே விஜயை பார்க்குறாங்க. விஜய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லைடா சும்மா தான் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே மிஸ், நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீங்கள் அப்பா கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. காவேரிக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. அப்படியே விஜயை பார்த்துட்டு சரி கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இங்கேருந்து கார் கிளம்புது. ஸோ காரில் இங்கேருந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறமா பார்த்தா சாரதாம்மா இங்கே நின்று சாமி கும்பிடுறாங்க. அப்போ அம்மா பார்த்துட்டு, பாட்டி அவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா அம்மா, அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ, நீ எந்த இடத்துல உன் வயிற்றில் ஃபுல்லாக உன்னை வச்சுட்டு அவள் இருந்தாலோ அங்கே தான் உன் அப்பா உன் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. எதுக்கு பாட்டி அங்கே போகிறாங்க, அங்கே போனால் மட்டும் என்ன ஆகும் அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அவள் அங்கே தானே இருந்தா, அங்கே போனாலாவது உன் அம்மாவுக்கு உன் அப்பாவை பற்றியும் உன்னை பற்றியும் ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாமே அப்படின்றாங்க. சூப்பர் பாட்டி, அப்போ வரும்போது எல்லா ஞாபகமும் வந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பாப்பாவும் சொல்கிறா. ஸோ போகும்போதே காவேரி, இப்போ எங்கே என்னை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்றாங்க. ஏன் இவ்வளோ அவசரம், பயங்கர ஆர்வமாக இருப்பீங்க போல இருக்கே அப்படிங்கிறார் விஜய். ஆர்வம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருக்குதான், ஆனால் அங்கே போனால் எனக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும்லாம் வேறு சொன்னீங்களா, அதான் அது என்ன இடம்னு தெரிஞ்சுக்கலான்னு அப்படின்றாங்க. இவ்வளோ ஆர்வம் எதுக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா அந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே காவேரி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன மிஸ் நீங்கள் இங்கெல்லாம்
வந்திருக்கீங்களா? எதுவும் பார்த்த மாரி இருக்கா? இப்படி பார்க்குறீங்க?" அப்படிங்கிறாரு. "ச்சே அப்படிலாம் இல்ல சார். நான் இங்கேலாம் வந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல. நாங்க ஃபுல்லாவே கொடைக்கானல்ல தானே இருந்தோம்." அப்படின்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி." அப்படின்னோனே, "இல்ல சார். ஆனா இங்க சென்னையில தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருந்தேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த வீடு எனக்கு ஏதோ ஒரு மாரி பார்த்த மாரி ஞாபகம் இருக்கு." அப்படிங்கிறாங்க. "அப்படிலாம் ஒன்றும் இல்ல. உங்களுக்கு பார்த்த மாதிரி ஞாபகம்லாம் இல்ல. ஆக்சுவலா நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க." அப்படிங்கிறாரு. "நான் வந்திருக்கேனா? எப்போ சார்?" அப்படின்றாங்க. "ஆமா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இங்க வந்துட்டு இங்கேருந்து தான் நீங்க கிளம்பி போனீங்கன்னு கங்கா கூட உங்ககிட்ட சொன்னாங்களே, மறந்துட்டீங்களா?" அப்படிங்கிறாங்க. "ஆமால்ல சார், உங்க தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, அப்படின்னா அந்த வீட்டுக்கு தான் இப்போ என்ன கூட்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்றாங்க. "ஆமா, ஆமா, வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து இறங்குன உடனே விஜய்க்கு அப்படியே எல்லா ஞாபகமும் வருது. அந்த இடத்துல வந்துட்டு வெண்ணிலா இருந்தது. வெண்ணிலா வந்து வீட்டில் விட்டுட்டு காவேரி வெளியே போனது. அப்புறம் ஃபஸ்ட் டைம் காவேரியை எங்கே வச்சு பார்த்தாரு, பசுபதி வந்து பிரச்சனை பண்ணது, அந்த வீடு, அப்புறம் அவங்க எங்கெல்லாம் நின்று லவ் லவ் பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ்லாம் நிறைய வந்துட்டே இருக்குது விஜய்க்கு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. "சார் என்ன வெளியிலே நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்படி வெளியிலே நிற்க வைக்கிறதா அதான் உங்களுக்கு?" அப்படிங்கிறாங்க. "ஐயோ அப்படிலாம் இல்லை. இங்கே வந்தோடனே ஒரு சில மறக்க முடியாத ஞாபகங்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை." அப்படிங்கிறாங்க. "என்ன சார், உங்கள் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறீங்களா?" அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, "அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க, எப்படி இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் நான் இருப்பேனா? அவளோட சில ஞாபகங்கள் இந்த வீட்டில் நிறையாவே இருக்குது." அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரி ஒரு மாதிரி பார்த்துட்டு, "இந்த விஷயம் தான் சார் உங்களுக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்றாங்க. "அப்படியா? ஏன்?" அப்படிங்கிறாரு. "ஆமாம், அவங்க உங்கள் கூட இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்கனாலும் இன்னும் அவங்க கூட இருந்தது, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களோட திங்ஸ் முதற்கொண்டு எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, அந்த இடத்துல தான் சார் நீங்கள் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல அட்டாச் ஆனீங்க." அப்படின்றாங்க. "சரி சரி, உள்ளே வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கே வந்து பார்த்தா இப்போது மல்லிகா அக்கா இருக்காங்க. அங்கே போயிட்டு, "வாங்க தம்பி." அப்படின்றாங்க. "என்னக்கா எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கேன் தம்பி. இன்றைக்கி நீங்கள் வரீங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, வந்து அவசர அவசரமாக எல்லாமே பண்ணி வச்சேன் தம்பி. எவ்வளோ நாள் ஆச்சு." அப்படின்றாங்க. "என்னக்கா பண்ணுறது, சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சே." அப்படின்னு சொல்லும்போது காவேரி அப்படியே சைலண்ட்டாக நிற்கும்போது மல்லிகாக்கா அப்படியே பார்த்துட்டு, "நல்லா இருக்கீங்களாம்மா?" அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. "நீங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு?" அப்படிங்கிறாங்க. "என்ன இப்படி கேட்டுட்டீங்க காவேரியம்மா, என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு?" அப்படின்னோடனே விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு இப்படி மல்லிகாக்காவையும் பார்த்துட்டு, "அது ஒன்றும் இல்லை காவேரி மிஸ், நீங்கள் அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆனப்போ இங்கே வந்திருந்தீங்கல்ல, அப்போ உங்களை பார்த்துருக்காங்கல்ல, அதனால தான் உங்களை விசாரிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை." அப்படிங்கிறாங்க. "ஓ அப்படியா? நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை, இப்போ பிரச்சனை இல்லை, நான் ரெக்கவர் ஆகிட்டேன்." அப்படிங்கிறாங்க. அப்படியே மல்லிகாக்கா ஒரு மாதிரியே இருக்கும்போது, "சரி நீங்கள் உட்காந்துருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகாக்கா உள்ளே போகும்போது விஜயும், "சரி இருங்க, இதை வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே விஜயும் அங்கே போயிட்டு இப்போ சொல்கிறாரு. "அக்கா என்னக்கா, இப்போ காரியத்தையே சொதப்பியிருப்பீங்க போல இருக்கே, நான் தான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன்ல." அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே மல்லிகாக்கா பார்த்துட்டு, "சாரி தம்பி, எனக்கு காவேரி அம்மாவை பார்த்த உடனே டக்குன்னு எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கே வரல. ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்த்தேன், நான் 2 பேரையும், அந்த ஞாபகத்திலே பேசிட்டேன், மன்னிச்சிருங்க தம்பி." அப்படிங்கிறாங்க. "பரவாயில்லக்கா, இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து பேசுங்க அவகிட்ட." அப்படிங்கிறாங்க. "சரிங்க தம்பி, கண்டிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும், "சரி நீங்கள் இதை சாப்பிட்டுட்டுருங்க, நான் சமையல் வேலையை பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை கொடுத்துட்டு அவங்க சமைக்கிறதுக்கு போயிடுறாங்க. இப்போ காவேரி வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. "என்ன மிஸ் அப்படி பார்க்குறீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லை, வீடு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த வீட்டை விட்டுட்டு எதுக்காக நீங்கள் அங்கே போனீங்க?" அப்படிங்கிறாங்க. "என்ன மிஸ் தெரியாத மாதிரியே கேட்டுட்ருக்கீங்க, இங்கே தான் என் ஒய்ஃப் கூட எல்லா மெமரிஸுமே எனக்கு இருக்குது, இங்கே இருந்தால் திரும்ப திரும்ப அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது, அதனால தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம்." அப்படின்றாங்க. "ஓ சாரி." அப்படின்றாங்க. "இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படியே வீடு சுற்றி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நேராக அந்த ஊஞ்சலில் போய் உட்கார வைக்கிறாரு. ஊஞ்சலில் உட்காந்தோடனே காவேரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. "சூப்பராக இருக்குது தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கிறாங்க. அப்படியே விஜய் பார்த்துட்டு, "இந்த மாதிரி ஊஞ்சல் இல்லை காவேரி, இந்த ஊஞ்சலே உனக்கு ரொம்ப பிடிச்ச ஊஞ்சல் தான். இதில் எத்தனை வாட்டி நம்ம 2 பேரும் உட்காந்து நிறைய கதை பேசியிருப்போம், எவ்வளோ நாள் இங்கே உட்காந்து நம்ம என்னென்னவோ பேசி எப்படிலாம் இருந்திருப்போம், இதெல்லாம் கூட மறந்துட்டு நீ இப்படி இருக்கியே, இன்னமும் உனக்கு ஞாபகம் வரல." அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. காவேரி அப்படியே அந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே பார்த்துட்டு, "என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க, இது பழைய மாதிரி திரும்பவும் ட்ரீமுக்கு போயிட்டீங்களா? ஏன் இங்கேயும் உங்கள் ஒய்ஃப் கூட ஏதாவது மெமரிஸ் இருக்கோ?" அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு, "அது எப்படி இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு வந்துட்டு நேராக இப்போது அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதாவது விஜயும் காவேரியும் இருந்த பெட்ரூம். அந்த ரூமுக்குள்ளே போன உடனே உள்ளே போட்டு போங்க உள்ளே அப்படிங்கிறாங்க. காவேரி அப்படியே உள்ளே போன உடனே ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு என்னென்னமோ ஒரு மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போது ஒரு நிமிஷம் அதை வந்துடுறேன், ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவர் வெளியே நின்றுட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், ஏதாவது ஞாபகம் வருதா அப்படிங்கிற மாதிரி வெளியே நின்னே பார்க்குறாரு. ஆனால் காவேரி அங்கே இருக்க ஃபோட்டோஸு இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்காங்க. அதில் ஆனால் காவேரியோட ஃபோட்டோ அங்கே எதுவுமே இல்லை. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கும்போது விஜய் உள்ளே போகிறாரு. என்ன மிஸ் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை சார், இந்த ரூமை எனக்கு ஏதோ பழக்கப்பட்ட ரூம் மாதிரி இருக்கு. இது புதுசாக வந்து நான் இங்கே உட்கார்ற மாதிரி எனக்கு தோடலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எனக்குள்ளார எனக்கும் ஏதோ கனெக்ட் ஆன மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் பார்த்துட்டு நீயும் நானும் ஒன்றா கலந்த இடமே இந்த இடம் தானே காவேரி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார நினச்சிட்டு ஒரு மாதிரி நிற்கிறாரு. சார் ஆனால் முன்னா ட்ரீமுக்கு போயிடுறீங்களே, இதுக்கு தான் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னே அப்புறம் சார் உங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல நின்னா காவேரி இருந்த வீடு தெரியுமோ அந்த இடத்துல மாடியில் பால்கனியில் நின்றுட்டு இப்போது அந்த வீடு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது என்ன குட்டியாக அங்கே ஒரு வீடு அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டில் தாங்க என்னோடய லைஃபே ஆரம்பிச்சுது அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்றாங்க. என் ஒய்ஃபு, அவங்க அம்மா, அவளுக்கு அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் இருந்தாங்க. எல்லோரும் இந்த வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. நான் ஆக்சுவலாக அந்த வீட்டை வந்துட்டு அப்போது பெருசாக எனக்கு அந்த அளவில் ஒரு இது கிடையாது. அந்த வீட்டில் வந்துட்டு எதுக்கு வாடகைக்கு விடணுங்கிற மாதிரி தாத்தா கிட்டே சத்தம் போட்டேன். ஆனால் அப்போ தான் அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அந்த வீட்டுக்கு வந்திருந்தப்போ. அப்படியே நான் தான் சொன்னேன்ல, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணோன்னு. அப்படியே ஒன்று ஒன்றா போச்சு. அதுக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜில் தான் வந்துட்டு அவளை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்படியே காவேரிக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா, இப்படி கூட ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ நடந்தது ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, இந்த மாதிரி அவங்க இங்கேருந்து வீடு காலி பண்ணி போயிட்டாங்க. நான் 1 இயர் முடிஞ்சு நாங்களே சேர்ந்து வாழலாம்னு நினைக்கும் போது அது வீட்டில் வேறு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லும்போது அப்படியே காவேரிக்கு ரொம்பவுமே அப்படியே ஹார்ட் கனெக்ட் ஆகுது. இப்படி கூட இருக்க முடியுமா ஒரு மனுஷனால், இந்த அளவுக்கு லவ்வை கொடுத்துட்டு அப்படின்ட்டு. நிஜமாகவே சொல்கிறேன் சார், அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப அன்லக்கி அப்படிங்கிறாங்க. யாரை, என் ஒய்ஃபை சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இல்லைனா இப்படி ஒரு ஹஸ்பண்டை விட்டு அவங்களால கடவுள் இப்படி பிரித்து எடுத்திருக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்போ விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் சார் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு விஜய் கேட்கும்போது, ஆமாம் அவங்க உங்கள் கூடவே இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாரா அப்படின்றாங்க. விஜய்க்கு அப்படியே ஒன்றுமே புரியல. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, எனக்கு ஏதோ ஹஸ்பண்ட்ங்கிற மாதிரி காதில் கேட்டுச்சு அப்படின்றாங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா, அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட காவேரி சொன்ன உடனே விஜய்க்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு வந்துட்டு நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம், அப்படி தானே அப்படிங்கிறாங்க. இது கூடவா இன்னும் புரியல உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் என்ன, அதான் உங்களுக்கே ஓகேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் இதுக்கு இப்படி தள்ளி உட்காந்து பேசிட்டு இப்படி பக்கத்தில் வந்து உட்காரலாமே அப்படின்னோடனே அப்படி காவேரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை பக்கத்தில் உட்காரலான்னு தான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை அப்படின்னோடனே காவேரிக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இப்போ போயிட்டு அப்படியே விஜயை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ பார்த்தா எந்த இடத்துல காவேரி வந்துட்டு விஜயை ஓடி போய், அதாவது வெண்ணிலா வந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு பொசசிவில் போயிட்டு விஜயை ஹக் பண்ணாங்களோ அந்த ஊஞ்சல் கிட்ட, அதே இடத்துல தான் திரும்பவும் இந்த ஒரு மொமெண்ட் வந்து ரீக்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வரும்போது 2 பேரும் மனசு ஒத்து போய் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்கும் வரப்போகிறாங்க. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.